அதிமுகவின் ஆலமரம் என்று அழைக்கப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தலைவராகவும் மிக முக்கியமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா விரைவில் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையிலே நண்பர்களே, அதிமுகவில் வந்தது போனது இருந்தது இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நிலைமைகள் என்பது டோட்டலாக பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் என்பது இருப்பதாகவே தகவல்கள் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அதிமுகவில் கட்சி சார்ந்த பிரச்சனை, ஆட்சி சார்ந்த பிரச்சனை அப்படின்றது ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவின் ஆலமரமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா எந்த நேரத்திலும் டோட்டலாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடிக்கும் அதிமுகவினருக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை முதல்ல பாருங்க. அவர் எந்த மாதிரியான நிலைமையில இருக்கிறாரு அப்படின்றத. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்றத நம்மளால் உறுதிப்படுத்தப்பட முடிகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியிலிருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை திருப்பி என்னன்னா, எப்படியாவது பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட வேண்டும். ஓகேங்களா, எப்படியாவது கைது செய்யப்பட்டு விட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி சிறையில் இருக்கக்கூடிய நபர் தானே, சிறையில் இருப்பதற்கு தகுதியானவர் தானே, ஸோ அதனால் அவர் சிறையிலேயே இருக்க வேண்டும் என்பதை போல தகவல்கள் என்பது தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவின் ஆலமரமான எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா எந்த நேரத்திலும் அதிரடியாக கைது செய்வதற்கான வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறதை நம்மளால் மீண்டும் பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தி கொள்ள முடிகிறதை நம்மால் உணர முடிகிறது நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாட்டிலையும் நிறைய ட்விஸ்டர்ஸ் இருக்கும்ல, ட்விஸ்டடு நிறைய பிளான்கள் இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவின் ஆலமரமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்திங்கன்னா இருப்பதாக வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது நண்பர்களே. ஸோ நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறது என்பதை நீங்கள் தயவு கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுலையே நிறைய மாற்றங்கள் என்பது இருக்கிறது. ஓகேங்களா, இந்த நிறைய மாற்றங்களில் அதிமுகவின் ஆலமரமான எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகியிருப்பது தான் இருப்பதிலேயே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவின் ஆலமரமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக கைது செய்யப்படுவாரா படமாட்டாரா என்பது அனைத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நன்றி.